சாதியினுடைய இருத்தலே கேள்வி கேட்குறாங்க. சாதி ஏன் இருக்கு? சாதியால என்ன உனக்கு பொருளாதார பலன், சமூக பலன்? இதை தூக்கிக்கிட்டே அலையிற. நீ இடைநிலை சாதியாரு, ஒடுக்கப்பட்ட சாதியாரு. உன் சாதியால உனக்கு என்ன பலன்? சமுதாயம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகருது. படிச்சுக்கிறான், முன்னேறான் சென்னையில. இனி நகர்ப்புற கிராமங்கள்ல இன்னும் இதை பிடிச்சு வச்சுட்டே இருக்கியே அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க. இந்த மாதிரி படங்களை பார்க்கும்போது அடுத்த தலைமுறை படித்த இளைஞர்கள் மத்தியில் என்ன வரும்? ஆமா, சாதி வச்சு என்ன பண்ண போறோம்? அது மட்டும் இல்லாம நகர்ப்புறங்கள்ல அமைஞ்சாதி இல்லை. எல்லா சமூகமும் கலந்து நண்பர்களா இருப்பாங்க. பர்கர், பீசர் சாப்பிடுவான். அதுல ஒரு பொண்ணு மேல லவ் வரும். ஒண்ணா சேர்ந்து சுத்துவாங்க. எல்லா ஜாதி பசங்களோடய சினிமா போவாங்க. நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் வரும். அப்ப இயல்பாகவே ஒரு சாதிக்குள்ளேயே பழகிறது போய் எல்லா சமூகத்தினருடையும் பழகக்கூடிய ஒரு தன்மை வந்துட்டால அந்த சாதிய இறுக்கம் கொஞ்சம் குறைஞ்சிரும். அதோட சேர்த்து பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ், தமிழ் உணர்வு, சாதி தப்பானதுக்கு இந்த பிரச்சாரங்கள், இந்த மாதிரி சினிமாக்கள் தொடர்ந்து பார்த்தாங்கன்னா அவங்க அடுத்த கட்டத்துக்கு போவான். குறைந்தபட்சம் அவங்க அம்மா அப்பாட்ட ஃபைட் பண்ணுவான். இன்னும் எத்தனை காலத்துக்கு சாதி, சடங்கு, சம்பிரதாயம், ஆணாதிக்கம், மீசையை முறுக்கி நம்ம இருக்க போறோம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா கேள்வி கேட்பான். பெரிய புரட்சி வருதோ இல்லையோ, ஒரு சின்ன பொறி நடக்கும்ல.